செய்ய போகிறது பார்த்திங்கன்னா ஒரு வத்த குழம்பு, பூண்டு குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 பல் பெரிய பல் வெள்ளைப்பூடு உரித்து வச்சுருக்கேன். 2 கைப்பிடி வெங்காயம், சின்ன வெங்காயம் உரித்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் உருவி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சுண்டை வத்தல் காஞ்சது கடையில் கிடைக்கும், நீங்கள் கேட்டு பாருங்கள். அது ஒரு சும்மா ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம் போடுறது வச்சுருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் உரிச்சு பார்த்திங்கன்னா தேங்காய் மிக்சியில் அடிக்கிறதுக்கு இந்த கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டோன்னா கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த வெங்காயம் வந்து நம்ம இப்போ தேங்காயில் போட்டுக்கிறோம். இந்த தேங்காயை வந்து நம்ம மிக்சியில் நல்லா நைஸ் பேஸ்ட்டு பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து நாங்கள் மாங்காய் வத்தல் எப்போயுமே மாங்காய் சீசன் இருக்கும்போது நாங்கள் வாங்கி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்போம். அந்த வத்தல் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 5 தக்காளி கட் பண்ணி 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி வந்து ஊற வச்சுருக்கேன், கழுவி ஊற வச்சு புளிஞ்சு வச்சுருக்கேன். மசாலா என்னென்ன தேவைன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஆச்சி குழம்பு பொடி 2 ஸ்பூன், மல்லித்தூள் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், நான் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க கைஸ், கடுகு உளுந்தம் பருப்புலாம் பொரிஞ்சிருச்சு, வெந்தயம் முதற்கொண்டு. இப்போ நம்ம வந்து அதில் நம்ம ஃபஸ்ட்டு போட போகிறது பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடு பொடி வைக்கலாம். வெள்ளைப்பூடு கொஞ்சம் வந்து எண்ணெயில் வேகட்டும். அப்படி பாருங்க கைஸ், வெள்ளைப்பூடு பாருங்கள் பொன்னிறம் ஆகிடுச்சு. நம்ம அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். தென் அதோடையே நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறோம். வெந்திருக்குன்னு பாருங்கள். வெங்காயம், வெள்ளைப்பூடு, நம்ம போட்ட சுண்டை வத்தல் இது வெந்திருக்கு இல்லையா? இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். பட் எனக்கு பிடிக்கும், ஸோ நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சும்மா அதோட போட்டு ஒரு 2 கலரிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எப்பயும் சொல்கிற மாதிரி தான் எல்லாமே நல்லா சேர்ந்து மேஷ் ஆகட்டும். எப்பயுமே எந்த ஒரு ரெசிபிஸ்க்குமே வந்து தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆச்சுன்னா தான் அந்த கிரேவியோடு சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். நீங்கள் உண்மையிலே ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல, பட் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து 37 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. இனிமேலுக்கும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் செய்கிற ரெசிபிஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பாருங்க கைஸ், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த தக்காளியில் எப்படி மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாமே மிங்கிளாக இருக்குது. பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா தான் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட வந்து நம்ம மஞ்சள் தூள் போடுறோம். ஆல்ரெடி நான் மல்லித்தூளில் போட்டிருக்கிறதுனால கம்மியாக போட்டிருக்கேன். அடுத்தது வந்து வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் போடுறோம். அடுத்து வந்து ஆச்சி குழம்பு பொடி போடுறோம். நம்ம எடுத்து வச்சு உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன், அது எல்லா பொடியுமே ஆட் பண்ணிக்கிறோம். இது தேங்காய் ஊற்றிட்டு அடுத்தடுத்து அப்படியே எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். இது ஊற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த மாங்காய் வத்தல் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இதை போடுறோம். போட்டுட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளியுமே ஊற்றிடுறோம். நம்ம பாருங்கள், இந்த குழம்புக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கிறோம். அவங்க விருப்பத்துக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க. அதுதான் கேஸ். இது குழம்பு ஃபுல்லாக ரெடி ஆகணும்னு உங்கள்கிட்ட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாருங்க கைஸ், நம்ம ரெடி பண்ண வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு
டேஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கான் தட்டி விடுங்க. பாய் கைஸ்.